அமாவாசை அன்னைக்கு பாவக்காவும் வாழைக்காவும் செய்கிற வழக்கம் இருக்கவங்க ஒரு முறை இந்த பாவக்காய் பிட்லே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த பிட்லேவை நான் இந்த மதுரை கல்ச்சட்டியில் தான் செய்ய போகிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சீரகம் தாளிப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு மிளகாயை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவையும் அதில் சேர்த்து ஒரு முறை வதக்கிக்கலாம். எண்ணெயை அப்படியே கோட் ஆனதுமே மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் மசாலாவுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கல்ச்சட்டியில் பாவக்காய் நல்லா வெந்ததுமே வேக வச்சுருக்க கடலை, அரைக்கப்பில் வேக வச்சுருக்க துவரம்பருப்பு, நம்ம அரைச்சிருக்க மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே நல்லா தளன்னு கொதிக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். கல்ச்சட்டின்றதுனால கொதிச்சிட்டே இருக்குது. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு மூடி வச்சிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.